தொடர்ந்து இருமலா? இது காசநோயின் அறிகுறியாக கூட இருக்கலாம். உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவரை அணுகவும். இப்படியெல்லாம் நமது வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆம் நேயர்களே, இன்று உலக காசநோய் தினம். காசநோய் இன்று உலகில் பெரும்பாலான நாடுகளில் தொற்று நோயாக உள்ளது. காசநோயின் பேரழிவு தரும் உடல் நலம், சமூக மற்றும் பொருளாதார விளைவுகள் பற்றிய பொது விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலகளாவிய காசநோய் தொற்று நோயை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை முடுக்கிவிடவும் ஒவ்வொரு ஆண்டும் உலக காசநோய் தினத்தை நினைவு கூறுகின்றோம். இந்த ஆண்டின் கரு என்னவென்றால், காசநோயை நம்மால் முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆம் நேயர்களே, இது குறித்து நாகப்பட்டினம் EGS பிள்ளை சமுதாய வானொலியில் வரும் இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டு பார்ப்போம். உலக காசநோய் தினம். காசநோய் குறித்த விழிப்புணர்வு உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட காசநோய் மையத்தின் மாவட்ட காசநோய் பிரிவு மருத்துவ பணிகள் துணை இயக்குனர் டாக்டர் எஸ் கருணாகரன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கருணாகரன், துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் தடுப்பு, நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காசநோய் என்பது ஒரு தொற்று வியாதி, காற்றின் மூலம் பரவக்கூடிய வியாதி என்பதை 1882ஆம் ஆண்டு மார்ச் 24ஆம் தேதி ராபர்ட் கோச் என்ற ஜெர்மன் விஞ்ஞானி அவர்கள் உலகுக்கு முதலாக அறிவித்த நாள். அது நாள் வரை காசநோய் என்பது ஒரு பரம்பரை வியாதி, பில்லி, சூனியம் போன்ற வகைகளால் வரக்கூடிய வியாதி என்று பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பரவலான கருத்து இருந்தது. அந்த கருத்துக்களை உடைத்தெறிந்து இது ஒரு காற்றின் மூலம் பரவக்கூடிய வியாதி என்பதை விஞ்ஞானபூர்வமாக உலகுக்கு அறிவித்த நாள். இந்த நாளை உலக சுகாதார நிறுவனம் தற்போது உலக காசநோய் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடித்து வருகிறது. இவ்வாறு இந்த மார்ச் 24ஆம் தேதியை உலக காசநோய் தினமாக கடைபிடிக்கிற முக்கியமான நோக்கம் என்னவென்றால், உலக மக்கள் மத்தியிலே இந்த காசநோய் குறித்த ஒரு பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வு மூலம் இந்த காசநோயால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான நோக்கமாகும். இன்றைய நமது நிகழ்ச்சியிலே இந்த காசநோய் என்றால் என்ன, எப்படி பரவுகிறது, காசநோயை எப்படி கண்டுபிடிப்பது, காசநோய்க்கான சிகிச்சை முறைகள் என்ன ஆகியவற்றை பற்றி நாம் கொஞ்சம் சிறிது பார்க்கலாம். காசநோய் என்பது காற்றின் மூலம் பரவக்கூடிய ஒரு வகையான வியாதி. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகை பாக்டீரியா கிருமிகளால் பரவக்கூடிய ஒரு வியாதி. அதாவது ஒரு காசநோயால் பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய உடலில் உள்ள நுரையீரலிலே பல ஆயிரக்கணக்கான கிருமிகளை தேக்கி வைத்திருப்பார். ஒவ்வொரு முறையும் அவர் இருமும் போது இந்த காற்று மண்டலத்திலே தன்னோட உடலிலிருந்து பல ஆயிரக்கணக்கான கிருமிகளை வெளியேற்றி கொண்டிருப்பார். இதன் மூலம் இந்த காற்றை அருகில் உள்ள நபர்கள் சுவாசிக்கும் போது, குறிப்பாக அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் பட்சத்திலே, உதாரணத்துக்கு ஒரு சர்க்கரை வியாதி உள்ளவர்களோ அல்லது எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அருகில் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த காசநோய் சுலபமாக பரவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காசநோயின் முக்கிய அறிகுறிகளாக என்ன பார்த்தோம் என்றால், தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேல் யாருக்காவது இருமல் இருந்தாலோ, மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, எடை குறைதல், சளியில் ரத்தம், இது போன்ற அறிகுறிகள் யாருக்காவது நம் வீட்டிலோ நம் அருகாமையிலோ யாருக்காவது இருந்தால் அது காசநோயின் அறிகுறியாக இருக்கலாம். ஒருவேளை இது போன்ற அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் காசநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காசநோய் ஒருவருக்கு இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி முடிவு பண்றோம்னாக்க, சளி பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே பரிசோதனையின் மூலம் ஒருவருக்கு காசநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒருவேளை இந்த மேற்சொன்ன அறிகுறிகள் யாருக்காவது இருக்கும் பட்சத்திலே அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றிலே சளி பரிசோதனை மற்றும் எக்ஸ்ரே பரிசோதனைகள் செய்யப்படுகிறது. மேற்கொண்ட அறிகுறிகள் இருந்தால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று சளி மற்றும் எக்ஸ்ரே பரிசோதனை செய்து காசநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இந்த காசநோயை பொறுத்த வரைக்கும் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையுமே தாக்கக்கூடிய ஒரு வியாதி. பெரும்பாலும் நுரையீரலை தாக்கக்கூடிய வியாதி. நுரையீரலை தவிர்த்து தலை முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வியாதி. 2 உறுப்புகள் மட்டும்தான் இந்த காசநோயிலிருந்து தப்பிக்கும். ஒன்று முடி மற்றும் நகம். இந்த முடி மற்றும் நகத்தில் மட்டும் காசநோய் பரவாது. மற்ற எல்லா உறுப்புகளிலுமே காசநோய் பரவக்கூடிய வியாதி. பெரும்பாலான நேரங்களிலே காசநோய் என்பது இந்த நுரையீரலை பாதிக்கும். நுரையீரலை பாதிக்கும் போது தொடர்ந்து இருமல் வருவது, மாலை நேரத்தில் காய்ச்சல் அடிப்பது, சளி இருமும் போது சளியில் ரத்தம் வருவது போன்ற அறிகுறிகள் இருக்கலாம். அதை தவிர்த்து இந்த காசநோய் மற்ற உறுப்புகளை பாதிக்கும் போது தலையிலே மூளையிலே பாதித்தால் டிபி, மெனிஞ்சைட்டிஸ் என்ற கூடிய மூளை காய்ச்சல் வரலாம். கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளை வீக்கம் ஏற்பட்டு அடினைட்டிஸ் என்ற
என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை வரலாம். இருதயத்தை சுத்தி நீர் கோத்து இருதயம் செயல்பாட்டை தடுக்கலாம். நீர் மற்றும் குடல் பகுதியிலே ஏற்பட்டு வயிறு வீக்கம், மலச்சிக்கல் இது போன்ற பிரச்சனைகள் வரலாம். எலும்புகளை பாதிப்பு ஏற்படுத்தலாம். இது போன்ற அனைத்து உறுப்புகளுமே பாதிக்கக்கூடிய வியாதி என்பதால் இது காசநோய் என்பது ஒரு சீரியஸான பிரச்சனையாக பொதுமக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிகுறிகள் எதுவும் அலட்சியப்படுத்தாமல் ஆரம்ப கட்டத்திலே காசநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். காசநோய் சிகிச்சை முறைகள் குறித்து காசநோய் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் இந்த காசநோய்க்கான சிகிச்சை காலம் 6 மாத காலங்கள். 6 மாத காலங்கள் தொடர்ந்து சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் இந்த காசநோயிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுதலை பெற முடியும். இந்த காசநோய்க்கான சிகிச்சைக்காக மக்கள் எதுவும் செலவு செய்ய அவசியமில்லை. அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகளிலே காசநோய்க்கான மருந்து மாத்திரைகள் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து 6 மாத காலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். நம்மில் நிறைய பேர் காசநோய் என்று கண்டறியப்பட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வார்கள். முதல் 2 மாதம் மாத்திரை எடுத்துக்கிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இருமல், சளி, ஜுரம் போன்ற அறிகுறிகள் குறையும் பட்சத்திலே மருந்து மாத்திரை உட்கொள்வதை நிறுத்திக் கொள்வார்கள். இது ரொம்ப ஆபத்தான அதிதீவிர காசநோயாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ மருத்துவர்கள் ஆலோசனைப்படி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக 6 மாதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சில காசநோய், அதாவது எலும்பில் காசநோய் ஏற்பட்டாலோ இல்லை மூளையில் காசநோய் ஏற்பட்டாலோ இந்த சிகிச்சை காலம் என்பது 6 மாதத்திலிருந்து 12 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படலாம். காசநோய் தடுப்பு முறைகளை பொறுத்த வரைக்கும் காசநோய் பெரும்பாலும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம் உள்ளவர்களை, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ள நபர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய வியாதி. ஸோ நம்ம அனைவரும் நம்ம உடலிலே புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை நிறைய எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும். புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் என்றால் நம் அன்றாட உணவிலே கொண்டைக்கடலை, பருப்பு வகைகள், பேரிச்சம்பழம், ஆட்டு ஈரல் இது போன்ற உணவு வகைகளை நம்ம ரெகுலராக எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி நம் காசநோயிலிருந்து நமக்கு தப்பிப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை காசநோயால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இது போன்ற ஊட்டச்சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்களை தங்களுடைய உணவிலே தினமும் சேர்த்து கொண்டால் காசநோயிலிருந்து சீக்கிரம் எளிதிலே குணமாவது ஏதுவாக இருக்கும். காசநோய் தடுப்பு முறைகளை பொறுத்த வரைக்கும் இது காற்றின் மூலம் பரவக்கூடிய வியாதி என்பதால் முக்கியமாக காசநோயாளர்கள் இருமும் போது அவர்கள் தங்கள் வாயை கர்ச்சிப்பாலோ ஒரு துணியாலோ மூடிக்கொள்வது மிக மிக அவசியம். அவ்வாறு மூடிக்கொள்வதன் மூலம் அவர்கள் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கிருமிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும். காற்றின் மூலம் பரவக்கூடிய இந்த வியாதியை அதன் மூலம் நாம் தடுக்க முடியும். காசநோய் மட்டுமில்லை, மற்ற காற்றின் மூலம் பரவக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் இருமும் போதும் தும்பும் போதும் நாம் மூடிக்கொள்வது மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும். அதே போன்று காசநோயாளர்கள் தங்கள் எச்சியை கண்ட இடத்திலே துப்பக்கூடாது. ஒரு கோடையிலேயே துப்பி மண்ணை மூடி அடுத்த நாள் காலையில் தோட்டத்து பூர்வமாக சின்ன குழியை தோண்டி அதில் புதைத்து விட்டால் அந்த சளியிலிருந்து கிருமிகள் வெளியேறுவது தடுக்கப்படும். ஸோ இந்த 2 நடைமுறைகளை கடைபிடித்தால் நம்ம வீட்டில் யாருக்காவது காசநோய் இருந்தால் கூட நம்ம வீட்டில் அவர்கள் மூலம் மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்க முடியும். சொன்ன அறிகுறிகள், குறிப்பாக காசநோய் சம்பந்தப்பட்ட அறிகுறிகள் தொடர்ந்து 2 வாரங்களுக்கு மேல் இருமல், மாலை நேர காய்ச்சல், பசியின்மை, எடை குறைதல், சளியில் ரத்தம் இது போன்ற அறிகுறிகள் யாருக்காவது உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் அருகில் உள்ளவர் யாருக்காக இருந்தால் தயவு செய்து அந்த அறிகுறிகளை அலட்சியப்படுத்தாமல் ஆரம்ப கட்டத்திலே போயிட்டு சளி பரிசோதனை செய்து எக்ஸ்ரே பரிசோதனை செய்து காசநோய் இருக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். தேவையற்ற ஒரு உயிரிழப்பை நாம் தடுக்க முடியும். எல்லோரும் இணைந்து ஒரு காசநோய் இல்லா இந்தியாவை உருவாக்க பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. உலக காசநோய் தினம். காசநோய் குறித்த விழிப்புணர்வு உரை வழங்கினார் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட காசநோய் மையத்தின் மாவட்ட காசநோய் பிரிவு மருத்துவ பணிகள் துணை இயக்குனர் டாக்டர் எஸ். கருணாகரன் அவர்கள்.